வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கிருஷ்ணகிரி மாவட்டம், அப்புறம் வந்து மாநிலம், ஸ்டேட், அப்புறம் வந்து நேஷனுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஒரு 11 சாதனைகளை வந்து இப்போ சொல்லப் போறேன். அப்படியே பாருங்க. ஜல்லிக்கட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு இதுவரையும் வரலாறுலேயே வந்து நடத்தல. இந்த கிருஷ்ணகிரி ஹிஸ்ட்ரியிலேயே நடத்தல. அதுக்கு வந்து அனுமதி வாங்கி கொடுத்தா, ஆனால் வந்து அவங்க மைதானம் இல்லாததுனால அவங்க நடத்தல. ஆனா, அ அடுத்த டைம் வந்து நடத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. முதல் சாதனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அ தாலுக்குல இல்ல அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில. அது ஒண்ணு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஆங்கிலோ இந்தியன் பள்ளியே இல்ல அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். 3வது ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வந்து கொண்டு வரதுக்கும் கோரிக்கை குடுத்துருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா, அ பாம்பு கடிக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து பாம்பு கடி மருந்து வந்து கொண்டு வந்திருக்கேன். இது 4வது. பாம்பு கடி மருந்து வந்து அ அ அது ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வந்து நிறைய செலவாகுது. அதனால வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயே கிராமப்புறங்கள்ல பாம்பு கடி மருந்து, விஷமுறிவு மருந்து வந்து கொண்டு வந்திருக்கேன். அது உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்து அ வாங்கியிருக்கேன். இது 4வது. ஆனா 5வது பார்த்தீங்கன்னா, டைடல் பார்க். ஒசூர்ல வந்து படிச்ச பசங்க பிடெக் படிச்ச பசங்கலேருந்து எல்லாருமே ஒர்க் பண்றதுக்கு வந்து டைடல் பார்க் வாங்கியிருக்கேன். 400 கோடியில முதல்வர்ட்ட கோரிக்கை குடுத்து. இது 5வது சாதனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தோழி விடுதிகள். தோழி விடுதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒசூர்ல அமையணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் குடுத்து, ஒசூர்ல வந்து அமைய வச்சேன். அது என்னுடைய சாதனை தான். அது 6வது. 7வது பார்த்தீங்கன்னா, பாகலூர்ல வந்து சார் பதிவாளர் அலுவலகம் வந்து அமைஞ்சிருக்கு. அது அதுக்கும் கடிதம் வந்திருக்கு. அது 7வது கோரிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காவேரிப்பட்டினத்தில வந்து ஃபயர் ஸ்டேஷன் இல்லன்னு சொல்லி, ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்து அனுமதி வாங்கியிருக்கேன். அதுக்கும் கடிதம் குடுத்துருவாங்க விரைவில. அது என்கொயரி இப்போ முடிஞ்சிருச்சு. அது 7வது முடிஞ்சிருச்சு. இப்போ 8வது பார்க்க போறோம். 8வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபசல் பீமா யோஜனால வந்துட்டு அ வாழை இல்லாமலே இருந்தது. ஃபசல் பீமா யோஜனால வாழை வந்து சேர்த்துருக்கோம். அது வந்து வாழை மகத்துவம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அது வந்து 8வது வாழை வந்து ஃபசல் பீமா யோஜனால சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, தாலுக் கோர்ட் வந்து பர்கூர் தொகுதியில இல்லன்னு சொல்லி கோரிக்கை குடுத்துருந்தோம். அது வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாத அது 9வது. அ அது மட்டும் இல்லாத அது மட்டும் இல்லாத இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ தரம் உயர்த்தியிருக்கோம். நகராட்சிய வந்து சிறப்பு நிலை ஊராட்சி நகராட்சியா வந்து தரம் உயர்த்தியிருக்கோம் பர்கூர்ல. அது 10வது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக். பிஇ படிச்சவங்க மட்டும் தான் பிஎட் படிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுதுற மாரி இருந்தது. இப்போ வந்து பிடெக் படிச்சவங்களும் பிஎட் படிச்சுட்டு வந்து டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாத பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராவும் மாறலாம். அதுக்கும் வந்து டெட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னோட கோரிக்கை மனுக்கள் தான். இதெல்லாம் என்னோட சக்சஸ் ஸ்டோரி. அது இல்லாத டோல்கேட் பாஸ் வந்து கொண்டு வரதுக்கு கூட மாவட்ட ஆட்சியர்ட்ட குடுத்து நான் தான் கோரிக்கை குடுத்தேன். இதெல்லாமே வந்து என்னோட சக்சஸ் ஸ்டோரி. இதுக்கு எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் வந்து ரிசிப்ட் இருக்கு. ஒரு சில கடிதங்கள் ஜெராக்ஸும் இருக்கு. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் டைம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க் யூ.